இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஏசாயா 2 பிரிவுகளாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 1000 வருட அரசாட்சியை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சியை நோக்கி, அதாவது கையால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தின் அந்த பாதங்களில் மோதி அவைகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டு இந்த பூமி முழுவதையும் நிரப்பப் போகிற அந்த 1000 வருட அரசாட்சியை நோக்கி கடந்து செல்கிற மக்களுடைய நிலைமை 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருக்கும் என்கிற காரியத்தை முதல் பகுதியிலையும், 2வது பகுதியில் தன்னுடைய ஆசாரியர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய ஜனங்களை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் இங்கே ஏசாயா இணைத்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் பகுதியில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் அந்த காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் அது ஸ்தாபிக்கப்பட போகிறது, அவருடைய அரசாட்சி வரப்போகிறது. ஆகவே இரட்சிப்பின் கனியாகிய அந்த நீதியையும் நியாயத்தையும் நீங்கள் கை கொண்டு வாழுங்கள். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு கீழே ஒரு நற்செய்தியை குறித்தவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில், கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், அதாவது புறஜாதிகளும் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. என்னெல்லாம் அவர் சேர்த்து கொள்ளுவாரா அப்படின்னு யாருமே சொல்ல வேண்டாம். அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. ஏனென்று சொன்னால் ஆதி நாட்களிலே மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின்படி, அதாவது குழந்தை பேற்றை பெற்றெடுக்க முடியாதபடி அவன் தன்னை மாற்றிக்கொண்டான் என்று சொன்னால், அதாவது அவன் அந்த ஆண்மையை இழந்து விட்டான் என்று சொன்னால், அதை இழப்பதற்கான அந்த காரியத்தை, அந்த ஆபரேஷனை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக அவன் கடந்து வர முடியாது என்கிற காரியம் இருந்தது. அலி என்று சொல்லுகிறோம், திரு நங்கைகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் ஆண்மை இழந்தவர்களாக காணப்படுகிறவர்கள், சரீரத்தில் அந்த குறைபாடோடு கூட ஊனத்தோடு காணப்படக்கூடியவர்கள். மோசையினுடைய நாட்களில் ஆராதனை ஸ்தலங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நியாயப்பிரமாண கட்டளை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 1000 வருட அரசாட்சியில் அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று என்னால் இன்னொரு மனிதனை, என்னை போல ஒரு மனிதனை உருவாக்குகிற வாய்ப்பை இழந்தபடினால என் வாழ்க்கை பட்ட மரம் என்று அவன் சொல்லக்கூடாது. என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறதற்கு அவனுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என்னுடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டிருந்தான்னா நான் அவனுக்கு என் ஆலயத்திலையும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உள்ள இடத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த இடத்தை கொடுப்பனோ அந்த இடத்தை பார்க்கிலும் ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்தையும், அவர்களுடைய கீர்த்தியை பார்க்கிலும் அன்னகர்களுக்கு அருமையான கீர்த்தியையும் உத்தம இடத்தையும் நான் கொடுப்பேன், என்றைக்கும் அழியாத ஒரு நாமத்தையும் நான் தரிப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது எனக்கு இப்போது நாடு தேவையில்லை, சமுதாயம் தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, சரீர குறைபாடுகள் தேவையில்லை. இவற்றை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு விசுவாசிகளையும் வெளியேற பெற்ற ஆத்துமாக்களாக நான் பார்க்கிறேன் என்கிற ஒரு நற்செய்தியை ஏசாயாவின் மூலமாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் யாவரும் சமம், யாவரும் ஆராதனை செய்ய முடியும், யாவரும் ரட்சிப்படைய முடியும், யாவரும் ஊழியம் செய்ய முடியும், யாவரும் பரலோகம் செல்லுகிறதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாதபடி, எந்த ஒரு சமுதாய அந்தஸ்து மத வித்தியாசம் இல்லாதபடி நீதி நியாயத்தை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற எல்லா மனிதர்களும் அவரை ஆராதிப்பதற்கான வாய்ப்பை பெற்று, எப்படி தன்னுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்களுக்கெல்லாம்
கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள் தான் என்கிற ஒரு கருத்தை அங்கே பவுலும் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை நான் 6 கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்தர் அனைவரையும் அந்நிய புத்திரர்களெல்லாம் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்தேன்னா எருசலேமில், அந்த புதிய எருசலேமில் ஸ்தாபிக்கப்படுகிற அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்கள் செலுத்துகிற எல்லா விதமான பலிகளும் அங்கீகரிக்கப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, கிரேக்கர்களுக்கு மாத்திரமல்ல, அந்நியர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அந்நகர்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கும் திருநங்கைகளாய் ஆக்கப்பட்ட அந்த சரீர குறைபாடு உள்ளவர்களுக்கும் என்னுடைய சமூகத்தில் ஒரே காரியம்தான், ஒரே உரிமைகள் தான் கொடுக்கப்படும். அவர்கள் எல்லாரையும் சமமாய் நான் நடத்துவேன் என்கிற ஒரு காரியத்தை 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் செய்வார் என்கிற காரியத்தை ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 8 இஸ்ரவேலில் தள்ளுண்டு சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன், இன்னும் அதிகமாக ஜனங்கள் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9 வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை விட்டுவிடும் பொழுது எப்படி அசீரியர்களை, எப்படி சீரியர்களை, எப்படி பாபிலோனியர்களை அழைத்து அவர்களை தண்டித்தாரோ அந்த காரியங்களை வெளியில் சஞ்சரிக்கிற மிருகங்கள் என்பது அந்த அந்நிய ராஜாக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை பட்சிக்க வாருங்கள் என்று சொல்லுகிறார். இது 2வது பகுதியாக பேசுகிறார். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எருசலேமினுடைய அந்த அலங்கத்தை சுவரை பார்த்துவிட்டு இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 27 முறையாவது இந்த எருசலேமினுடைய சுவர் அழிந்திருக்க வேண்டும். இதில் அப்படிப்பட்ட ஒவ்வொரு காலத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட கற்களை கொண்டு இந்த அலங்கமானது அல்லது மதிலானது கட்டப்பட்டு இருக்கிறது என்று கண்டுபிடித்து இருக்கிறார்கள். வெளியில் உள்ள ஜனங்களை நான் அழிக்கும்படியாக பட்சிக்கும்படியாக நான் விட்டு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா 10 அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தியடையாமல் இருக்கும் பெரும்பயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த நாட்களில் வாழ்ந்த ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவருடைய ஊழியர்களையும் ஆண்டவர் இத்தகையாக சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். குறைக்காத ஊமை நாய்கள். இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா ஆடுகளை அவர்கள் வளர்க்கிறவர்கள் ஆடுகளின் நடுவில் அநேக நாய்களை அவர்கள் வளர்க்கிறது உண்டு. ஏன் என்று சொன்னால் அந்த நாய்கள் விழிப்பாக இருந்து நன்றாக தங்களுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை நம்புகிறார்கள். ரோட்லோடி கூட பற்றி கொண்டு போகும்போதும் அவர்கள் அந்த ஆடுகளின் கூட்டத்தோடு கூட நாய்களும் கடந்து செல்லுகின்றன. ஏனென்று சொன்னால் எந்த விதமான ஒரு ஆபத்து வந்துவிட்டாலும் அதை எச்சரிப்பதற்கான காரியங்களை செய்கிறதற்கு அவர்கள் அந்த நாய்களை பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு காவல்காரர்களாக அங்கே ஆண்டவர் அந்த ஆசாரியர்களை தீர்க்கதரிசிகளை வைக்கும்பொழுது அவர்கள் ஒரு சுதாரிப்புள்ள ஒரு நாய்களைப் போல ஆபத்துகள் வரும்பொழுது அவர்கள் குலைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இங்கே குறைக்காம அப்படியே ஆபத்து வந்தாலும் படுத்து கிடக்கிற ஊமை நாய்களைப் போல, தூக்க மயக்கத்தில் அப்படியே படுத்து கிடக்கிற நாய்களைப் போல தூங்குகிறவர்களாக, படுத்து கிடக்கிறவர்களாக, நித்திரையின் மேல பிரியமுள்ளவர்களாக, திருப்தியடையாத பெருவயிற்று அந்த நாய்களைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 6:17 காவல்காரர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எக்கால சத்தத்தை ஊத வேண்டும்.
அதாவது அந்த நாட்களில் காவல்காரர்கள் நற்செய்தி வந்தால் அதற்கென்று ஒரு சத்தத்தையும், ஆபத்து வந்தால் அதற்கென்று ஒரு சத்தத்தையும், தங்களுடைய எக்கால சத்தத்தில் அந்த தொனியிலே வித்தியாசத்தை ஏற்படுத்தி அவர்கள் அதை ஊறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அத்தனை விழிப்புடையவர்களாக தங்களுடைய தேசத்தை பாதுகாக்கிற வேலையை காவல்காரர்கள் செய்தார்கள். அந்த எசேக்கியேல் 37:3 கூட, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என் வாயில நான் என்ன சொல்லுகிறனோ, இந்த நாட்களில் நல்ல காலம் பிறக்கும்னு சொன்னால் நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லு, சிறையிருப்பிலிருந்து மாற்றப்படுவீர்கள் சொன்னால் மாற்றப்படுவீர்கள் என்று சொல்லு, நீ அழிக்கப்படுவீர்கள், எச்சரிப்பு உண்டாகிறது, பாவத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சரியாக என் வாயினுடைய வார்த்தைகளை கேட்டு நீ அவர்களை எச்சரிக்கும்படியாகத்தான் உன்னை காவற்காரனாக, எப்படி ஆடுகளினுடைய மந்தையிலே நாய்கள் காவல் காக்கிற பணியை செய்கிறதோ அதே போல மேய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அங்கே ஆத்துமாக்களாக, ஆடுகளாக கருதப்படுகிற ஆத்துமாக்களை இத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாக காக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. தூக்க மயக்கம், குறைக்காத நாய்கள், படுத்து கிடக்கிறவங்க, நித்திர பிரியர்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். அவங்க பகுத்தறிவில்லாம ஆபத்தின் காலங்களை உணராம எப்போதுமே ஒரே தொனியை எழுப்பிட்டு இருக்கிறவங்க. எக்காலத்தை எடுத்தானா இப்படிதான் ஊத தெரியும்னு ஊதி கொண்டு இருக்கிற ஆறுதலான வார்த்தைகளை சொன்னா ஜனங்கள் என் பக்கம் விட்டு போக மாட்டாங்க. அவங்களை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களை, அந்த மெய்ப்பர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தன் வழியை தான் போதிக்கிறாங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்டு போதிக்கவில்லை, தன் மூளையிலிருந்து தன் பொழிவை நாடுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு, பணங்கள் கிடைப்பதற்கு, ஜனங்களிடத்திலிருந்து எப்படியாவது கொள்ளையிடுகிறதற்கு தங்கள் மூளையை பயன்படுத்தி அதற்கேற்ற வசனங்களைத்தான் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் என்றைக்குமே அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கிற பெரும் வயிற்று நாய்கள் என்று சொல்லியே அவர்கள் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள், காலத்தினுடைய அந்த நேரத்தை, சமயத்தை, ஆபத்துகளை உணராம வாழ்கிற அந்த மெய்ப்பர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில், வாருங்கள், திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்கிறார்கள். இது இன்றைக்கு வாழ்கிற சமுதாயத்தை குறிக்கிறது. திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், எதிர்காலத்தை மதுவிலை மூழ்கடிக்கக்கூடிய சமுதாயத்து ஜனங்களை, அது யாராக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தில் எதிர்காலத்தை மதுவில மூழ்கடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு பகுத்தறிவு இல்லாதபடி நாளைய தினத்திலும் இன்றைய தினத்தை போல என்ஜாய் பண்ணுவோம், இதை விட அதிகமாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி எதிர்காலத்தில் தங்களுடைய சிந்தனை திறனை பயன்படுத்தி எப்படி வாழணுங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல், ஆண்டவருக்காக எப்படி பிரியமாய் வாழ முடியும் என்கிற திட்டம் இல்லாமல், ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்து நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற பகுத்தறிவு இல்லாமல், இன்னைக்கு கண்கண்ட இடம் சொர்க்கோன்னு சொல்லுகிறோமே, அதே போல மதுவில தங்களுடைய எதிர்காலங்களையும் வாழ்க்கையும் மூழ்கடித்து இன்றைய தினத்தை நாளைய தினத்திலும் இன்றைய தினத்தை போல என்ஜாய் பண்ணுவோம், அதற்கு மேலாகவும் என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களை குறித்து இங்கே ஏசாயா சொல்லி முடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரர்களாக, அகந்தை உள்ளவர்களாக வாழுகிற ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தங்களுடைய காவல்காரர்கள் அவர்கள் குலைக்கிறவர்களாக, ஆபத்தை கண்டு எச்சரிக்கிறவர்களாக, ஆடுகளை காக்கிறவர்களாக, விழித்திருந்து காக்கிறவர்களாக, அவர் காவல்காரர்கள் எப்படி எக்கால தொனியிலே அந்தந்த காலத்திற்குரிய, அந்தந்த நேரத்திற்குரிய, அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த குரலிலே, அந்த தொனியிலே எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்களோ, அதே போல ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை சரியாக கிரகித்து கொண்டு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரித்து, ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல ஆறுதல் படுத்தி, விடுதலை செய்ய வேண்டிய இடத்துல விடுதலை செய்து, ஆண்டவர் ஒரு பிரதான மேய்ப்பன் எப்படி நடத்துவாரோ அதே போல நடத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 காரியங்களை இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். எந்த ஒரு
எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாரையும் ஒரே போல நடத்தி அந்த 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் ஒன்று சேர்த்து ஆண்டவரை ஆராதனை செய்ய வைப்பார் என்கிற முதல் காரியத்தையும், 2வது காரியத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்களே, பாதுகாக்கப்பட வேண்டிய என்னுடைய ஜனங்கள் காவல்காரர்களால் பாதுகாக்கப்பட முடியாமல் இருக்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பையும் சொல்லி, இதை கேட்கிற நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேவனுடைய ஜனங்களை வழி நடத்துகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து காக்கிறவர்களாக நாம் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம்.